அதனால் வந்து இவங்க வந்து ஒரு நாளைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதிகபட்சமாக ஒரு டாய்லெட்டுக்கு ஒரு பாட்டில் யூஸ் பண்ணியிருந்தாலும் அவன் க்ளீன் பண்ணியிருப்பான்ல. இந்த அளவு வச்சுருக்கதா எனக்கு தெரில. இப்போது ஒரு ஷோகேஸ் மாதிரி இவங்க பண்ணியிருந்தாங்க, யார் மேயர் பிரியா. ஒரு கையில் க்ளவுஸை மாட்டு இந்த மாதிரி பாட்டிலை தூக்கி போடுறது, இந்த வேஸ்ட்டை தூக்கி இது பண்ணிடுது. ஒரு 10 நிமிஷம் இப்படி உலா வந்துருச்சு, அவங்க கிளம்பிட்டாங்க. இது எதுக்குன்னா நாங்கள் வந்து லைவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கே தெரியுது நீங்கள் காமெடி தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பாத்ரூமை க்ளீன் பண்ணுறது முதல் ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா அது இவங்களுடைய கையாளுற திறன் அந்தளவு தான். ஆட்சியராக இருந்தாலும் என் கைக்குள்ளே தான் இருக்கணும். எஸ்பியோ டிஎஸ்பியோ யாராக இருந்தாலும் இந்த ஸ்டேஷன் எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்கணும். அது மீறி யார் வாய்ஸ் அவுட் பண்ணாலும் இருக்கிற இடம் தெரியாமல், அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான், இருக்கிற இடம் தெரியாமல் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இதெல்லாமே எவ்வளோ நாளைக்குன்னு எனக்கு தெரில. பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அப்பா திமுகவில் இருக்காருன்னு சொல்லிட்டு கொடியெல்லாம் காருக்கு முன்னாடி வச்சுட்டு நாங்கள் வம்பு சண்டைக்கு போகிறதில்ல, இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களே ஏதோ தன்னை வீரனாக காணிச்சு கூட ஒரு 4 அல்ற சில்லறைகளை வண்டியில் ஏற்றிட்டு ஏதாவது வாள் வச்சு கேக் வெட்டுறது, இதெல்லாம் அவங்க என்னென்னா தன்னை ஒரு வீரனாக காணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பண்ணுறாங்க. தப்பாக வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துருப்பார். கீழே கட்சிக்காரங்கெல்லாம் கை தட்டுவாங்க. திருப்பி அதுக்கப்புறம் திரு உதயநிதி அவர்கள் வந்து இல்லை அப்படி ஒரு மாற்றி சொல்லுவாங்க. திருப்பி அவர் மாற்றி சொன்ன திருப்பி கீழே கட்சிக்காரங்கெல்லாம் அவங்க அந்த கட்சிக்காரங்கெல்லாம் இவர் என்ன சொன்னாலும் ஆமாசாமி போட்டால் ஜால்ரை அடிக்கிற அந்த கூட்டம் தான். ஒரு ரவுடிசத்தையும் ஒரு கண்ணா வச்சுருப்பாங்க, ஒரு கொள்ளை அடிக்கிறதையும் ஒரு கண்ணா வச்சுருப்பாங்க. இது ரெண்டத்தையும் என்னென்னா அதுதான் மக்கள்கிட்ட ஒரு ஆன்டி டிஎம்கே ஃபேக்டர் தான் தமிழ்நாட்டில் அவ்வளோ வலுவாக இருக்கும். எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட அட்வொகேட் நெல்சன் சார் இருக்கார். அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது, வாங்க கேட்போம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க சார்? இப்போ ரீசெண்டாக சென்னை கார்பரேஷனோட இந்த டாய்லெட் கிளீனிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல சார், இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் இருக்குது. இதில் வந்து நிறைய ஊழல் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது சாருங்க? சார் ஆக்சுவலாக வந்து 2022 ஜனவரி வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சிம்பிளாக சொல்லிடுறேன், 3.18 காசு ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கான டாய்லெட்டு ஒரு நாள் க்ளீன் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டு 3.18 காசு இவங்க வந்து ப்ரைவேட்டுக்கு வெளில டெண்டர் கொடுத்துருந்தாங்க. ஓகே சார். ஸோ கவர்மெண்ட்டால் எல்லா செக்டார்ஸும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரைவேட்டுக்கு பிரித்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து டாய்லெட்டுக்கு வந்து ஒரு டாய்லெட்டுக்கு ஒரு நாளைக்கு 3.18 காசு கொடுத்துருந்தாங்க. இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 366 ரூபாவுக்கு இந்த காசை ஏற்றிருக்காங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இது இவ்வளோ ரூபா ஏற்றிருக்காங்க, சரி இதோட வசதிகள் இவங்க எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அதெல்லாம் கவர்மெண்ட்டு இப்போ நம்ம படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, ஒரு காலத்தில் வந்து படங்கள் எல்லாம் பார்க்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட்டு இந்த மாதிரி டாய்லெட்டு, இந்த மாதிரி ஸ்பேசஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை இருந்துச்சு. பப்ளிக் டாய்லெட்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படி, ஊர் சைடு கூட அப்படி இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து சென்னை சிட்டிக்குள்ளே இப்படி இருக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. சரி இப்படி அவங்க பார்த்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 366 ரூபா ஒரு டாய்லெட்டுக்குன்னா கிட்டத்தட்ட நீங்கள் அதில் ஒரு ப்ரஷ் வாங்கிடலாம், ஒரு லிக்விட் வாங்கிடலாம். ஒருத்தவங்களுக்கு 100 ரூபா ஒரு லிக்விட் வாங்கினா டெய்லி லிக்விட் வாங்க இல்லை, அவங்க அப்படி கால்குலேட் பண்ணால் கூட ஒரு லிக்விட் ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்களேன், ப்ரஷ் ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்களேன், 200 ரூபா, அவங்க க்ளீன் பண்ணுறவனுக்கு ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 300 ரூபா ப்ளஸ் ஒரு 66 ரூபா அவங்களுக்கு என்ன பொடி போடுறது இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தா கூட அவ்வளோ க்ளீனாக இருக்கும் டாய்லெட் எல்லாம். அந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ராவும் இருக்குது, ஆனால் க்ளீனும் வாங்க. கரெக்டு. அவங்க ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது லைவாகவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பீச்செல்லாம் போகும்போது அந்த ரெஸ்ட் ரூம்ஸு அதை தாண்டி எல்லாரும் பீச் எல்லா இடத்தையும் பார்க்கும்போது யூஸ்வலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கவர்மெண்ட்டு இந்த செக்டார்ஸ்னால இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு பெட்ரோல் பம்ப்ஸ் இல்லை ஹோட்டல்ஸ் எங்கேயாச்சும் போயிட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் வந்து அடித்தர பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க, சரி ஒரு வீக்கெண்ட் எங்கேயாச்சும் வெளில போகிறோம், இங்கே ஏதாவது ஒரு இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பேசஸ்க்கு போகும்போது இந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ் வச்சுருக்கும்போது அந்த ப்ரைவேட் செக்டார்ஸை வந்து குறை சொல்ல மாட்டாங்க, கவர்மெண்ட்டை தான் குறை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து 366 ரூபா கொடுத்துருக்கீங்க, யாரோட காசுனா அடித்தர மக்கள்லேருந்து ஒரு வரியாக வந்த காசு, எல்லாரோடைய ஒரு வரி காசு தான், உழைப்பில் வந்த காசு தான் இந்த காசு. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து ஒரு நாளைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதிகபட்சமாக ஒரு டாய்லெட்டுக்கு ஒரு பாட்டில் யூஸ் பண்ணியிருந்தாலும் அவன் க்ளீன் பண்ணியிருப்பான்ல.
இந்த அளவு வச்சுருக்கதா எனக்கு தெரில. இப்போது ஒரு ஷோகேஸ் மாதிரி இவங்க பண்ணியிருந்தாங்க, யார் மேயர் பிரியா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு நாள் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, ஒரு கையில் க்ளவுஸை மாட்டு இந்த மாதிரி பாட்டிலை தூக்கி போடுறது, இந்த வேஸ்ட்டை தூக்கி இது பண்ணிடு ஒரு 10 நிமிஷம் இப்படி உலா வந்துருச்சு, அவங்க கிளம்பிட்டாங்க. இது எதுக்குன்னா நாங்கள் வந்து லைவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கே தெரியுது நீங்கள் காமெடி தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் காமிச்சதுக்கப்புறம் தான் பல பேருக்கு தெரியுது இந்த மாதிரி லட்சணத்தில் தான் சென்னை கார்ப்பரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி எந்த மாதிரி கையாள போகிறாங்கன்னு தெரில. சரி, இந்த அரசு எடுத்துக்கிட்டால் ரொம்ப முக்கியமாக பேசுகிற விஷயம் வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் அப்படி கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு லேபர் ஃபோர்ஸ் வந்து வேலை செய்கிறாங்க இந்த கிளினிக் பர்பஸில். அப்படின்னும் போது இதை வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக ஆக்கும்போது இங்கே இருக்கிற லேபர்ஸை யார் ஓன் பண்ணுவாங்க? யாருக்கு இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் என்னென்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ப்ரைவேட்டாக கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது அந்த லேபர்ஸை நம்ம ஒழுங்காக மதிக்கிறது இல்லை. இல்லை, ஆக்சுவலாக இவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணணும். கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன ஒரு குறை ப்ரைவேட்டை வந்து இப்போ க்ளீனிங் கரெக்டாக பண்ணல, இல்லை வந்து ஒர்க்கர்ஸ் கரெக்டாக வேஜஸ் சம்பளம் கொடுக்கல, அவங்கள கரெக்டாக பார்த்துக்கல, இந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூஸ் வரும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா டக்குன்னு அவங்க வந்து அதை என்கொயரி பண்ணிவிட்டு அவங்களோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி இன்னொரு நல்ல கான்ட்ராக்டை கொடுக்குறது தான் அவங்களோட வந்து அக்கௌண்டபிளாக வச்சுருக்கணும், கரெக்டாக வச்சுக்கணும், கரெக்டாக அதை பார்வையில் அவங்களோட பார்வையில் வச்சுருக்கணும். அதுதான் நிர்வாகத்திறமை கரெக்டாக பண்ண முடியும். இல்லை கவர்மெண்ட்டே இதெல்லாம் எடுத்து பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். ஆனால் இவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு பாத்ரூமை க்ளீன் பண்ணுறது முதல் ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா அது இவங்களுடைய கையாளுற திறன் அந்தளவு தான் இருக்குது. ஏற்கனவே துப்புரவு தொழிலாளர்கள் ரொம்ப கம்மியான சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பும் இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணுறதுலேருந்து வர வருமானம் போயிடுச்சுன்னா அவங்க எங்கே தான் போவாங்க? இல்லை, வருமானம் போயிடுச்சுன்னா இது அடிக்கிறது யார் அடிப்பாங்க? இப்போ 366 ரூபா இவங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, இந்த 366 ரூபாவும் க்ளீன் பண்ணுறவங்களுக்காக கொடுக்குறாங்க. இவங்க வந்து என்னென்னா டெண்டர் எடுக்கிறவன் பல கோடி ரூபா கட்டி டெண்டர் எடுத்துருவான். அவன் எடுத்துகிட்டு 366 ரூபா 3.16 ரூபா இருந்துச்சு. இப்போனா 2022 இந்த 3.16 காஸ்ட்டில் எவ்வளோ ரூபா அவன் இங்கே கொடுத்துருப்பான் வேஜஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த லிக்யூடு வாங்குறதுக்கும்? நீங்கள் யோசிச்சுப்பாங்க. ஒரு ரூபா கொடுத்துருவான், 1.5 ரூபா கொடுத்துருக்கான்னு வைங்களேன். சரி, அப்போ அப்படியே ஒரு 2022க்கு அப்புறம் இப்போ ஒரு 3 வருஷம் வந்துருச்சு, 2025. இந்த 3 வருஷத்தில் லிக்விடோட 350 ரூபா ஏறி இருக்குது. 350 ரூபா ஏறி இருக்குன்னா இதில் வந்து லிக்விடோட காஸ்ட் எவ்வளோ ஏறி இருக்குன்னு பாருங்கள். இல்லை ப்ரஷோட காஸ்ட் எவ்வளோ இருக்குது? மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ரூபா ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இவன் வந்து கிட்டத்தட்ட 116 மடங்கு அமௌண்ட்டு ஏற்றி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த தொழிலாளர்களுக்கும் அந்த அவங்களுக்கு இந்த அமௌண்ட் போய் சேர்றதில்லை. 3.16 காஸ்ட்டில் 1 ரூபா எப்படி அவங்களுக்கு போச்சுதோ ஒரு டாய்லெட் க்ளீனிங் பண்ணல, அதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்து 366 ரூபாய் ஏற்றினாலும் இவங்களுக்கு அந்தளவு எனக்கு இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா வேலை நடந்திருக்கும்ல. ஸோ இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கான்ட்ராக்டர்ஸ் இவங்களுக்கு கொடுத்து எடுத்துட்டாங்க. 3.16 இருக்கும்போது என்ன அமௌண்ட் கொடுத்தாங்களோ அதான் கொடுத்துருப்பாங்க. மேபி அவங்களுக்கு ஏற்றி கொடுத்துருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வேலை நடந்திருக்கணும், நடக்கலை, அவ்வளோதான். ஸோ மேயர் பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் என்னென்ன சென்னை கார்பரேஷனாக கடன் வாங்கினாங்களோ அதை நாங்கள் தான் திருப்பி கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சார், கடன் வாங்குறதுக்காக மக்கள் டேக்ஸ் இன்றைக்கும் கட்டிட்டு தானே இருக்காங்க. நீங்கள் கடன் வாங்கி அந்த டைம் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்சி காலகட்டத்தில் இருக்கும்போது கடன் வாங்கியிருந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி கடன் ஏறிடுச்சு. கடன் ஏறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து எங்களுக்கு மக்களுடைய ஒரு பஸ்ஸில் ஓசியில் நீங்கள் சொன்னதான் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வார்த்தையில் சொன்னால் ஓசியில் போகிறதுக்கு வேண்டி நீங்கள் இவ்வளோ சலுகைகள் கொடுக்குறீங்க, எல்லாத்துலேயுமே சலுகைகள் கொடுக்குறீங்க. இந்த இவ்வளோ கொடுத்துட்டு மக்கள் யூஸ் பண்ணுற கழிப்படையில் ஒரு ரெஸ்ட் ரூமில் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறது இதனால தான் காம்ப்ரமைஸ் பண்ணுறதா இருந்தால் அவன் 3.16 கம்மி பண்ணியிருக்கணும்ல. நீங்கள் ஏற்றி கொடுத்துருக்கீங்க. 2021 நீங்கள் ஆட்சியில் வந்துட்டீங்க. அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவ்வளோ ரூபா கடன் இருக்குன்னு. ஸோ 3.16 அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு 2 ரூபா குறைச்சிருக்கணும். 1.5 ரூபா நீங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு. அப்போ அவங்க 116 மடங்கு ஏற்றி கொடுக்குறதுக்கும் கடன் அடைச்சதுக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தா இப்போது டிஎம்கேல வந்து ஒரு மாவட்ட செயலாளர் குறுநில மல்லருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ தருமபுரியில் இருக்க ஒரு டிஎம்கேவோட மினிஸ்டர் ஒரு மாவட்ட செயலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே இருக்கிற பியூரோக்ரஸி என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும், எஸ்பி கலெக்டர் எல்லாருமே என் கண்ட்ரோல் தான் அப்படின்னு பேசுகிறாரு. இதை நீ எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து ஒரு எழுதப்படாத சட்டமாக இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்காங்க. அதை நான் வந்து இப்போது அது எப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறுநிலை மன்னர்கள் மாதிரி தான். இப்போ வந்து ஆட்சியராக இருந்தாலும் என் கைக்குள்ளே தான் இருக்கணும், எஸ்பியோ டிஎஸ்பியோ யாராக இருந்தாலும் இந்த ஸ்டேஷன் எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்கணும். அதை மீறி யார் வாய்ஸ் அவுட் பண்ணாலும் இருக்கிற இடம் தெரியாமல் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான், இருக்கிற இடம் தெரியாமல் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இதெல்லாமே எவ்வளோ நாளைக்குன்னு எனக்கு தெரில. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் நான் இந்த அளவுக்கு எல்லாம் நான் பார்த்ததில்லை. ஒரு பியூரோக்ரஸின்ற அரசாங்கத்தையே கண்ட்ரோல் பண்ண தன்னுடைய அதாவது கண்ட்ரோல் ஓப்பனாக சொல்லணும்னா இவங்களோட பீரியடில் வந்து ரவுடிசம் பயங்கரமாக இருக்கும். ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நிர்வாக திறன் கிடையாது இவங்களுக்கு.
ஸோ இவங்க வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு இப்போது திரு ஸ்டாலின் அவர்களாலையும் முடியலை, கீழே இருக்கிற அதிகாரிகள்னாலையும் இவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கிறதையும் வந்து தலைமையாலையும் அவங்க கண்டுக்கிறாங்களான்னு எனக்கு தெரில. இது அவங்க ஆட்சிக்கு தான் கெட்ட பேர். என்னதான் ஒரு மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி பேசினாலும் யாரும் பாராட்ட போகிறதில்ல. இந்த மாதிரி இதெல்லாம் என் கண்ட்ரோல் தான், இது என்ன நீங்கள் ஒரு 70-60ன்னு நினச்சிட்டு இருக்காங்களான்னு தெரில. இந்த மாதிரி இருந்தோன்னே வீரர் ஒருத்தர் வந்துட்டார், ஸோ இவர் பெரிய வீரராக இருக்கார், இவர் கையில் தான் எல்லாரும் இருக்காங்க. இன்றைக்கி எல்லாருமே என்னென்னா சிரிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ ஜஸ்ட்டு பாருங்களேன், மாவட்ட செயலாளர் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வருது, இன்ஸ்டாகிராமில் வருது, இல்லை யூடியூப்பில் வருது. கீழே கமெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரை கழுவி ஊற்றிருப்பாங்க. கீழே எல்லாம் எந்த அளவு தகாத வார்த்தைகளால் திட்ட முடியுமோ மக்கள் அந்தளவு அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்குதா மைனஸை கொடுக்குதான்னு பார்த்தா ஒரு அசிங்கமான ஒரு பாராட்டை தான் அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ அது அவங்க வந்து எதுக்கு இதை பண்ணணும்னு எனக்கு தெரில. ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, மக்கள் அதை பாராட்டுறாங்கன்னா அவங்க ஆட்சிக்கு நல்ல நற்பேர் தான். ஸோ அதை ஏன் பண்ணாமல் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரில. சரியா, கெட்ட விஷயத்தையும் பண்ணிட்டு போகிறாங்க. வெளில மக்கள்கிட்ட வேஷம் போட்டு போகிறதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதாவது இவங்களுக்கு ஓட்டு மக்கள் தான் போட போகிறாங்க. இந்தளவு நீ ஓசியில் போகிற, சரி மக்களுக்கு நீ ஓட்டை கவர்றதுக்கு வேண்டி 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்குற, அதை தாண்டி வந்து ஓசியில் பஸ் கொடுக்குற, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு மக்கள் ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா ஊர் சைட்லலாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் சைடில் பல ஊரில் மக்களுக்கு வந்து இந்த 100 ரூபாய் வேலை வாய்ப்புகளை நம்பி தான் இருக்காங்க, இதை நம்பி தான் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சரி பஸ் இலவசத்தில் கிடைக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக நம்பி தான் இந்த திமுக ஆட்சிக்கு ஓட்டம் போட்டாங்க. ஸோ இவங்க என்னென்னா அதை ஓசின்னு சொல்லி விமர்சனம் பண்ணும்போது ஏறுறதுக்கே அசிங்கமாக இருக்கும். இவன் இப்படி சொன்ன ஒரு ஸ்கீமில் தான் நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்கு அவன் சொல்கிறது? அதாவது தவளை தான் வாயால் கெடுங்கிற அளவுக்கு அந்த ஒரு இது திமுக அரசாங்கத்துக்கு அப்படியே பொருந்தும். சரி, இப்போ வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி பேசுகிறாரு. அவங்க ஏன் அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா அவங்க தான் வந்து கட்சிக்கு தேவையான தேர்தல் ஃபண்டிங் ஃபுல்லாக பண்ணுறாங்க, அதனால தான் அவங்க அந்த மாதிரி எதுவும் என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அது எப்படி சிஸ்டமேட்டிக்காக வரும்னா மாவட்ட செயலாளர் கட்சிக்கான எல்லா ஃபண்டிங்கும் பண்ணுறாருங்கிறது எனக்கு தெரிஞ்சு தவறு. அவங்க தான் கீழே இல்லை பேஸ் லெவலில் பண்ணுறாங்க. பேஸ் லெவலில் எப்படி நடக்கும்னா கீழே ஊராட்சி தலைவர், பேரூராட்சி தலைவர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், இந்த மாதிரி மாவட்டத்தை வந்து செக்டர்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் கிழக்கு மாவட்டம், மேற்கு மாவட்டம்னு தனியாக இருப்பாங்க. அதுக்கு கீழே ஒவ்வொரு கிழக்கு மேற்கில் வந்து ஒன்றியத்தை பிரிச்சிருப்பாங்க, பேரூரை பிரிச்சிருப்பாங்க, ஊராட்சியை பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் என்ன ஆகும்னா கீழே இருந்து வரக்கூடிய பணப்புழக்கத்தை மொத்தத்தையும் இவங்க வந்து அப்படியே சர்க்குலேட் பண்ணி சென்ட்ரலைஸ்ட் பண்ணுவாங்க. இது என்ன ஆகும்னா இது அன்அஃபிஷியலாக, இது வந்து அஃபிஷியலாக இவங்க டிரான்சாக்ஷன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஒரு கட்சி அவங்களோட இப்போது ஒரு கட்சிக்காரன் இருக்கான்னா இப்போது ஏதாவது தேர்தல் நிதிக்கு என்ன ஆகும்னா இவங்க எல்லாமே ஃபண்ட்ரைஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்து இப்போ ஏதாவது இப்போ தீபாவளி பொங்கல்னா மேல் இடத்துலேருந்து இவங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி கொடுப்பாங்க. இப்போது அந்த தீபாவளி போனஸ், பொங்கல் போனஸ், இந்த மாதிரி இதை எப்படி பண்ணுவாங்கன்னா ஒன்றிய செயலாளருக்கு இது எங்கள் ஊரில், நான் வெளியூர் எப்படின்னு எனக்கு தெரில, எங்கள் ஊர் கன்னியாகுமரியிலலாம் நான் எப்படி இந்த விஷயத்தை ஸ்டேட்மெண்ட்டை சொன்னேன்னா எனக்கு தெரிஞ்சு திமுகவோட சில ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள் இவங்க கிட்ட கலந்து பேசி தான் நான் இந்த வீடியோ போட்டேன். நாளைக்கு வந்து என்னென்னா இதுக்கு சோர்ஸ் இருக்கா, ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டால் இதுக்கு உண்மையிலே வந்து கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயத்துக்கு வந்து நான் வந்து அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் காணிச்சிட்டு இருக்க முடியாது. அப்போது கட்சியோட ஃபங்க்ஷனிங்னு ஒன்று இருக்குல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி நீ சம்பாரிச்சிட்ருக்க, ஒன்றிய செயலாளரும் சரி, பேரூர் தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. கட்சி அதை தாண்டி போனஸ் கொடுக்குறாங்க. மாவட்ட செயலாளருக்கு 5 லட்சம் ரூபா, ஒன்றிய செயலாளருக்கு 2.5 லட்சம் ரூபா. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது எதுக்காகனா நீ கொடுத்துட்டு போ, சரி அவன் ஒர்க் பண்ணிட்டு போகிறான், ஆனால் மக்களுடைய அடிவயத்தில் தானே கடைசியில் கை வைக்கிறாங்க. இந்த ஃபண்டு எங்கேருந்து வருதுன்றதானே ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரேன்னா, சரி என்ன தான் நீ கொள்ளடிக்கிற, ஒரு கம்பெனி வருது, அவங்ககிட்டேருந்து கமிஷன் வாங்கிக்கிற, சம்பாரிச்சிக்கிற, அதை திருப்பி உன் கட்சிக்காரனுக்கு கொடுக்குற, என்னதும் பண்ணிட்டு போ. ஆனால் மக்களை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும் இல்லை. இப்போ எங்கே பார்த்தாலும் நீங்கள் கரெக்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 மாதம் நீங்கள் இந்த நியூஸை கரெக்டாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா டெய்லி குறைஞ்சது ஒரு 4-5 கற்பழிப்பு, இந்த மாதிரி விமன் ரிலேட்டடான ரொம்ப வன்மமான விஷயங்கள், அதை தாண்டி வந்து கொள்ளை எவ்வளவோ, ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதத்தில் குறைஞ்சது ஒரு 100 கொலைகளாச்சும் இந்த தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கலாம். இந்தளவு வரும்போது அது எதுக்கு, அதுக்கு மூல காரணம் நீங்கள் பார்த்து பாருங்களேன். இப்போ நான் ஒருத்தனை கொலை பண்ணுறேன்னா எனக்கு பயம் இல்லாமல் இருக்கும்போது நான் கொலை பண்ணுவேன். சரி உள்ளே போயிட்டு நம்ம ரவுடிஸ் கொலை பண்ணிட்டு ரீல்லாம் வேறு. ஆமாம், அது வந்து என்னென்னா அது மெயினாக நான் யாரை பார்த்துருக்கேன்னா
திமுககார பசங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அவங்க வீட்ல உள்ளவங்க பண்ண மாட்டாங்க. பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அப்பா திமுகல இருக்காருன்னு சொல்லிட்டு கொடியெல்லாம் காருக்கு முன்னாடி வச்சுட்டு, நாங்கள் வம்பு சண்டைக்கு போகிறதில்ல இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களே ஏதோ தன்னை வீரனா காணிச்சு, கூட ஒரு கூட ஒரு 4 அல்ற சில்லறைகளை வண்டியில் ஏற்றிட்டு ஏதாவது வாள் வச்சு கேக் வெட்டுறது, இதெல்லாம் அவங்க என்னென்னா தன்னை ஒரு வீரனாக காணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு கேட்டால், இது எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு மைண்டில் வரும். என்னென்னா, நீ ஆட்சியில் இருக்கிற, அதனால் உன் மகன் ஆடுறான், உன் சொந்தக்காரன் ஆடுறான், நீ ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் பார்ப்பாங்க. அதை வந்து அதை அனுபவிச்சுட்டு இருக்கவங்க வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அரசியல்னால் மக்களோட பொது சேவை, மக்களுக்கான ஒரு பொது சேவை. அதை வந்து அவங்களுக்கு சேவை செய்கிறோம். அரசாங்கம் உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அதை தாண்டி நீ போனஸும் வாங்கிக்கிற. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உனக்கு இந்த ஒரு வெட்டி பந்தா, இந்த அதிகார திமிரெலாம் காணிக்கிறது வந்து அரசியலில் நீடிக்காத ஒரு விஷயம். அதெல்லாம் சீக்கிரம் வாஷ்ட் அவுட் ஆகிரும். இப்போ நீங்கள் இந்த ஈசிஆர் இஷ்யூலாம் பார்த்துருந்தீங்கல்ல, அவன்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க ஒரு ஒரு டீம் மாதிரி, ஐ மீன் ஒரு குரூப் மாதிரி எனக்கு தெரில. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, ஒரு இந்த மாதிரி சேஸ் பண்ணுறது இந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து அரசியலில் இருக்கிற பெருந்தலைகள் முதல் கீழே மக்களுக்காக சேவை செய்கிற ஒவ்வொருத்தவங்களும் கொஞ்சம் மக்களுக்காக எளிமையாக சேவை செய்யணும்னு விரும்புகிறேன். ஸோ இப்போ திமுக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்சிஆர்பி டேட்டா படி 2022 23 24 இப்போ இருக்கிற மர்டர்ஸோ இல்லை வயலன்ஸோ குறைஞ்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டேட்டா காமிக்கிறாங்களே. அவங்க காணிக்கிற டேட்டாவை நம்பி தான் ஆகணும். இப்போ நான் ஒரு டேட்டா காணிக்கிறேன், இங்கே பாருங்கள், 2021 திமுக வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கற்பழிக்கே நடக்கலை, எதுவுமே நடக்கலைன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறத வச்சு நீங்களும் நம்புறீங்க. ஆனால் இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், இந்த ஒரு காலேஜ் நடத்தின டேட்டாஸ் படி லாஸ்ட் 3 மாதத்தில் இத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு எங்கள் தேனியில் எடப்பாடி அவர்கள் வந்து ஸ்பீச்சில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, லாஸ்ட்டு இத்தனை நாட்களில் ஒரு 90 நாட்களில் 120 நாளுக்கு என்ன சொல்லியிருந்தார், இத்தனை நாட்களில் 100 சில்லறை கொலைகள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒவ்வொருத்தவங்களும் இவங்க எப்படி சொல்கிறாங்க, அவங்க எப்படி சொல்கிறாங்கங்கிற வரும்போது, இவருக்கு எழுதி கொடுத்தது வந்து இப்போது, சார் ஒரு கொலைகளை நடக்கலைன்னு சொல்லுங்கள் சார், அப்படியா, சரி அப்படி படிச்சிடுறது. இல்லை சார், ஒரு மேடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசிட்டு தப்பாக வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துருப்பார், கீழே கட்சிக்காரங்கெல்லாம் கை தட்டுவாங்க, திருப்பி அதுக்கப்புறம் திரு உதயநிதி அவர்கள் வந்து இல்லை அப்படி ஒரு மாற்றி சொல்லுவாங்க, திருப்பி அவர் மாற்றி சொன்ன திருப்பி கீழே கட்சிக்காரங்கெல்லாம், அவங்க அந்த கட்சிக்காரங்கெல்லாம் இவர் என்ன சொன்னாலும் ஆமாசாமி போட்டால் ஜாலர் அடிக்கிற அந்த கூட்டம் தான். அதனால் வந்து இவங்க சொல்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எடுத்து குற்றங்கள் எல்லாம் குறைஞ்சிருக்குங்கிற ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. மேபி நீங்கள் நம்பலாம், நான் தயாராக இல்லை. ஏன்னா எனக்கு தெரியுது, டெய்லி நியூஸை பார்க்குறோம்ல, எவ்வளோ கொலைகள் நடக்குது, எவ்வளோ கற்பழிப்புகள் நடக்குது, பெண்கள் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு கலெக்டர் ஒருத்தவங்க வந்து ஒரு 3 ஆட்சித்தலைவர் ஒரு குழந்தை வந்து ஒரு செக்ஷுவல் ப்ராப்ளத்துக்கு காரணம் அப்படின்னு பேசுகிறாரு. அது ஒரு 3.5 வயசு குழந்தைக்கு என்ன தான் தெரியும். அதாவது என்னென்னா, ஒரு 1 வயசு 2 வயசு 3 வயசு ஆகுது, ஸ்கூலுக்கே விட்டுருக்க மாட்டாங்க, விவரம் தெரியாத வயசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு குழந்தை வந்து துப்புனனால தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு, அது அதுக்கப்புறம் அரசாங்கம் முடிவெடுத்து அவரை மாற்றினாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நபர் இந்த அளவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அது சொல்லுவாங்கல்ல, எதுக்கெடுத்தாலும் நீ திமுகவை தான் திட்டியோ, அதாவது காலில் வலிக்கி விழுந்தாலும் திமுக தான் காரணம், இல்லை பாத்ரூமில் வலிக்கி விழுந்தாலும் திமுக தான் காரணம். நான் அந்த மாதிரி சொல்ல வரும்ல, இருக்கிறத இருக்குன்னு நான் ஒரு பியூரோக்ரஸியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதை நம்ம அவங்கள கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அவங்கள. ஆமாம், இப்போ ஆக்சுவலாக எப்படின்னா, இப்போது நிறைய பேர் அந்த நான் போட்ட வீடியோவை வச்சு கேட்டாங்க, டிஎம்கேல வந்து சரி கொடுக்குறாங்க, இதுக்கு முன்னாடி அதிமுக 10 வருஷம் இருந்தாங்கல்ல, அதில் கொடுத்தாங்களா, அப்போ அதில் கொடுக்கும்போது அதை பற்றி நீ பேசல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா, ஏடிஎம்கே ஃபங்க்ஷனாக இருக்கிறது வேறு, டிஎம்கே ஃபங்க்ஷன் வேறு. அங்கே ஃபுல்லுமே ஒரு டைமில் வந்து எப்படின்னா, யாருமே ஒரு இங்கே குறிநல்லர் மன்னர்கள் மாதிரி அங்கே கிடையாது. ஏடிஎம்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இங்கே எப்படின்னா, டிஎம்கே கவர்மெண்ட்டு இன்றைக்கி மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஃபுல்லுமே சென்ட்ரலைஸ்டு. ஐ மீன் சென்ட்ரலைஸ்டுங்கிறது வந்து ஒவ்வொரு தலைமை மாவட்டத்தில் ஒருத்தர் மாவட்ட செயலாளர் இருக்கார், இந்த மாதிரி இவங்களுக்கு கண்ட்ரோலில் எல்லாம் வந்துடும். ஏடிஎம்கேல அப்படி கிடையாது. இவங்க எப்படின்னா, ஒரு ஒரு ரவுடிசத்தையும் ஒரு கண்ணாக வச்சுருப்பாங்க, ஒரு கொள்ளை அடிக்கிறதையும் ஒரு கண்ணாக வச்சுருப்பாங்க. இது ரெண்டத்தையும் என்னென்னா, அதுதான் மக்கள்கிட்ட ஒரு ஆன்டி டிஎம்கே ஃபேக்டர் தான் தமிழ்நாட்டில் அவ்வளோ வலுவாக இருக்கும்.
ஏடிஎம்கே வந்து இன்றைக்கி உடஞ்சி நிற்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து இது வரைக்கும் சரியான தலைமை இல்லாமல் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒருத்தவங்க ஊர்வலத்து வராங்க, அதுவும் ஒரு அலைன்ஸ் கரெக்டாக வந்துடும், அந்த அலைன்ஸில் இவங்க வந்து மக்கள்கிட்ட களத்தில் வரும்போது அதை விரும்புகிறாங்க. அதாவது சொல்லுவாங்க ஏடிஎம்கே ப்ளஸ் டிவிகே இந்த கூட்டணி எல்லாம் அமைஞ்சிருச்சுன்னா தமிழ்நாட்டில் 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் இவங்க இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு, எடப்பாடி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. அது எண்ட் ஆஃப் த டே 2026 தான் தெரியும் நம்மளுக்கு யார் கூட கூட்டணி போகிறார் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் திரு எடப்பாடி அவர்கள் சொன்னது மாதிரி டிஎம்கேக்கு எதிர்கட்சினா எல்லா கட்சிகளும் தான் எதிர்கட்சி, பிரதான கட்சியாக நாங்கள் இருக்கோம். ஸோ அது மாதிரி வந்து நம்ம ஆன்டி டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஃபுல்லும் அவங்கள வந்து குறை சொல்கிறோன்னு அவசியம் இல்லை. அவங்க சில நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எதுலன்னா லாஸ்ட்டாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு ஒரு இஷ்யூ நடக்கும்போது சட்டசபையில் வந்து தீர்மானம் ஒன்று ஏற்றுனாங்க. எதுனா இந்த பெண்களுக்கு எதிரான அத்துமீறலுக்கு எதிராக சில சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த விஷயத்தில் நான் திமுகவை பாராட்டுறேன். ஆனால் வந்து 10 விஷயம் நல்லது பண்ணியிருப்பாங்கன்னா 99 விஷயம், அதாவது என்னென்னா ஒரு 10 விஷயம் நல்லா பண்ணுறாங்க, ஒரு 90 விஷயம் என்னென்னா அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறேன்னா நம்ம 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, ஸோ வந்துட்டோம் ஆட்சி ஒரு அந்த சேர் கிடச்சிருச்சு, எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சிருவோம் அப்படின்னு. அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி திரு விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் 2026 மிகப்பெரிய ஒரு டஃப் இருக்கும். இந்த அலைன்ஸ் கரெக்டாக அவங்க அமைச்சிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக தான் அவங்களே இருக்காங்க. எனக்கு நான் சாதாரண ஒரு குடிமகனாக சொல்கிறேன், அரசியல் பார்வையாளரை சொல்கிறேன், திமுக நாளைக்கு வரணும்னா தன்னை திருத்திக்கிட்டாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு ஒரு சஸ்டெயின் இருக்குது. ஏடிஎம்கே நாளைக்கு வரணும், டிவிகே நாளைக்கு வரணும்னா இவங்களுக்கான ஒரு கட்டமைப்பு இருந்தால் மட்டும்தான் வர முடியும். ஸோ அதனால் வந்து நீ ஒரு பக்கம் ரேஸ் ஓடி போகிற, நான் ஒரு பக்கம் ரேஸ் ஓடி பாருன்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் எண்ட் ஆஃப் த டே வந்து மறுபடியும் டிஎம்கே தான் வரும். ஓட்டு அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிரும். ஸ்ப்ளிட் ஆகும்போது என்னென்னா டிஎம்கேக்கு அப்படியே தூக்கி கொடுத்தது மாதிரி சீட்டை. அதனால் வந்து அதுக்கடுத்து இவங்க 2 பேருக்கும் கேள்விக்குறி தான். ஸோ அதை நம்ம எலெக்ஷன் டைமில் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இவங்களோட செயல்பாடுகள். டிஎம்கேவோட கவர்னன்ஸில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படின்னும் போது ஏடிஎம்கேவை வந்து அதை ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சுட்டு ஒரு நிறைய போராட்டங்கள் பண்ணால் தானே டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற விசிகாவோ கம்யூனிஸ்ட்டுகளோ ஏடிஎம்கே நோக்கி வருவாங்க. அந்த ஸ்ட்ராங்காக ஒரு ஃபோர்ஸாக வந்து ஏடிஎம்கே இங்கே இல்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உட்கட்சி பூசலா இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது எனக்கு லாஸ்ட்டாக சில இவங்க மாநாடுகள் நடத்துகிறது, திரு எடப்பாடி அவர்களுடைய அவங்க பேசுகிறது, சில விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் உருவெடுத்து வராங்க. அதை இன்னும் அவங்க கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து பண்ணி அரசியல் பண்ணி மக்கள்கிட்ட தன்னை ப்ரூஃப் பண்ணால் மக்கள் ஏற்றுக்கலாம். அதாவது என்னென்னா ஈசிஆர் மேட்டரை வந்து நான் பேசுகிறதுக்கு அப்புறமா என்னென்னா எனக்கு வேண்டிய ஒருத்தங்க தான் எனக்கு இந்த சோர்ஸை கொடுக்குறாங்க, ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் தான் கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறேன்னா டிவிக்கில் இருக்கேன், என் பேருக்கு பின்னாடிலாம் டிவிக்கேன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன், எதுலன்னா இன்ஸ்டாகிராமில். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இஷ்யூ கொஞ்சம் ரொம்ப பெருசாகுது. திரு எடப்பாடி அவர்கள் பேசுகிறாரு, அண்ணாமலை அவங்க பேசுகிறாங்க, பாலிமர், புதிய தலைமுறை எல்லா சேனல்லையும் நியூஸ் ஒரு பூஸ்ட் ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்கல. நம்ம பேசின ஒரு விஷயம் இன்றைக்கி எல்லாரும் எடுத்து பேசுகிறாங்க. திரு சவுக் சங்கர் அவர் பேசியிருந்தார், எல்லாரும் பேசியிருந்தாங்க. அன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு கட்சிக்காரனா டிவிகேல வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்கணும் நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து ஒரு ஈகாக்கா ஒரு எந்த ஒரு சத்தமும் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அமைதியாக இருந்துச்சு. ஒருத்தர் வந்து யாரும் பேசாத பொருளை எடுத்து பேசுகிறாரு அப்படின்னும் போது நம்ம கட்சியாக அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியது கண்டிப்பாக. அதாவது என்னென்னா டிவிகே கட்சிக்காரங்க கலாய்ச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஒரு நிதர்சனத்தை சொல்கிறேன். அதாவது என்னென்னா மக்களோட ஒரு இஷ்யூவை வெளியே கொண்டு வந்து அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்தால் மட்டும்தான் மக்கள் அவங்களை ஏற்றுப்பாங்க. அவங்களுக்கான ஒரு தீர்வு தான் அரசியலே. ஒருத்தங்களுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க, அதை நீங்கள் தீர்த்து வைக்கணும், அதுதான். ஆனால் வந்து ஒரு ஜால்ரா போடுறது மாதிரியும் திரு விஜய் அவர்கள் சிரிச்சா எப்படி இருக்கும், இந்த நான் பல பேரோட ஸ்பீச் பார்த்துருக்கேன். இதில் என்னென்னா அவர் சிரிக்கிறது, அவர் இந்த ஸ்டைலாக வர்றது, உண்மையிலே பரப்பு செயலாளர்கள் அது நான் பேர் சொல்ல விரும்பல, பட் வந்து ஒரு ரசிகனா அதை ரசிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள்கிட்ட களத்தில் வரும்போது பொலிட்டிஷியனுக்கு வேற ஒரு குவாலிட்டி கரெக்டு. மக்கள் வந்து ஒருத்தர் சிரிக்கிறதையும் இதையும் ஏற்றுக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் கூட கம்பேர் பண்ணுறீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆல்ரெடி திமுகவில் இருந்து மக்களுக்கு பல விஷயங்களை சர்வ் பண்ணி தான் வந்திருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து பல பேர் உணவு இல்லாதவங்களுக்கு விருந்தளித்து தன்னை வந்து ஒரு தலைவனாக உருவெடுத்து தான் உள்ளே வராரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் எலெக்ஷனில் நிற்கும்போது விருத்தாச்சலத்தில் அவர் மட்டும் ஜெயிக்கிற ஆரம்பிச்சு, எல்லாருமே தோத்துட்டாங்க. இவங்க தனிச்சு நின்னா ஜெயித்திரலான்னு எதிர்பார்க்குறாங்க. நான் வந்து விஜயகாந்த் அவங்களுடைய மவுஸ் வேறு மாதிரி இருந்துச்சு, எல்லாருமே தோத்துட்டாங்க, அவர் மட்டும் ஜெயிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது ஏடிஎம்கே கூட அலைன்ஸில் தான் ஜெயிக்கிறாங்க. அதனால் வந்து என்னென்னா ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா கண்டிப்பாக அதை எடுத்து பேசும்போது தான்
டிவிக்கு எடுத்துட்டாங்க. இதை வந்து பெரிய லெவலில் கொண்டு இந்த ஈசிஆர் இஷ்யூ திமுகவுக்கு எதிரான ஒரு மக்களுக்கு எதிராக திமுக செஞ்ச அராஜகத்தை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உண்மையே சொல்கிறேன். அந்த இஷ்யூவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனக்கு ஒரு A to Z ஒரு பாதுகாப்பாகவும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஒரு கட்சினா ஏடிஎம்கே தான். நான் அதுக்காக என்னடா இது ஏடிஎம்கே ஜால்ரா பண்ணுற இந்த மாதிரி போடுற ஒரு எதிர்கட்சியாக நான் பேசினதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது ஏடிஎம்கே தான். ஸோ நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.